அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். ஜென்மராசியை விட்டு இந்த தருணத்தில் ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய். இப்படி பல அதிரடியான கிரக மாறுதல்கள் ஆவணி மாதத்தில் நடைபெற போகின்றன. எனவே பல அதிரடியான மாற்றங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான சூழல் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அவை பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் வலுவாக குரு, சுக்கிரன், கேது என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. ஏனென்றால் இந்த ஆவணி மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமான குரு முழுமையாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறாருங்க லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில். அதற்கு பிறகு அங்கு வக்ரம் பெற போகிறார். எனவே இந்த ஆவணி மாதத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு மங்கள யோகமும் லாபஸ்தானத்தில் நிறைவாக பெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். சிரமமின்றி குடும்ப நிர்வாக பொறுப்புகள் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. குரு மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அனைத்திலும் நீங்கள் நினைப்பதை விட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திருமணமான பெண்மணிகளுக்கு குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கிறது. சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வக்ரம் பெற்றிருப்பதால் மங்களகரமான காரியங்களில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கணவன் மனைவிக்கிடையே நிலவி வரக்கூடிய கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பணிகளில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்காக குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பல நெருக்கடிகள் அனைத்தையும் எளிதில் கடந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இல்லை. ஆனால் அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் பணி சுமை பொறுப்புகள் சற்று குறைவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சலுகைகளை நிறைவாக பெறலாங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளையும் கடுமையான சூழ்நிலைகள் இல்லாமல் திட்டவட்டமாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான வகையில் புதிய வேலை வாய்ப்பு மனநிறைவை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை திட்ட
திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராகு 9லும் கேது தைரியஸ்தானமாகிய 3லும் சஞ்சரிப்பதால் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை நுணுக்கமாக சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார். அவை கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய எந்த காரிய தடைகளாக இருந்தாலும் அவை தவிடுபடி ஆவதற்கான சூழல் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான முன்னேற்றம் என பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பாக அமையும். பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் அனைத்தையும் களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இருந்தாலும் வருமானம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையில் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதனும் அனுகூலமாக ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிக நன்மைகள், அதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று வர விரும்பக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கலைத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வெளிநாடு சென்று உங்களுடைய கலைத்திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த, குறிப்பாக அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரக நிலைகள் பெரும்பாலும் ஆதரவாக வலம் வருகிறதால் இந்த தருணத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க சூரியன் மனஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதால் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அறிவு திறமையை பயன்படுத்தி பல சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் சிறப்பாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடிய விரும்பிய பாடப்பிரிவினை பயில்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கல்வி ரீதியாக பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் முற்பகுதியில் லாபத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் சஞ்சரிக்க போகிறார். பெரும்பாலும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு புதிய விளைநிலம் வாங்குதல், கால்நடை வாங்குதல் போன்ற யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி பிறக்கும். விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை அஷ்டமத்திலும், பிறகு 30, 31 ஆகிய தேதிகளில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அந்த தருணங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை. ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் செல்வதால் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் ஆவணி மாதம் இந்த தேதிகளில் உண்டு. விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவற்றை தவிர்க்க முடியும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் தனஸ்தானத்திலும் நிலை கொண்டிருப்பதால் உச்சபட்ச நன்மை மற்ற பெண்மணிகளை விட கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவான நன்மையை நிச்சயம் கடகராசிக்காரர்கள் பெற முடியும்.